கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு சுயநலமாக களத்தரப்பு செய்த பெரிய பதவிகள் இருந்தவர்களை மிகவும் கேவலமாக இந்த மக்கள் எதிர்காலத்தில் நடத்த வேண்டும். கணக்கில்லை என்றால் அந்த பிரதிநிதித்துவம் ஒருத்தருக்குமே கிடைக்க கூடாது என்று இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று இந்த தலைமையை அழிக்க வேண்டும் என்று ஒன்றென்று வழங்கி கட்டிக் கொண்டிருந்தவர்களை மக்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். கல்முனையில் எதுக்கு நீங்கள் வாக்களித்தாலும் முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடாது என்ற ஒரு கோஷம் இந்த கட்சியின் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு கேவலமான மனிதர் அதை செய்து கொண்டிருந்தார். மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது. காரணம் என்ன? தனக்கு இல்லை என்றால் அது ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதிகளை நாம் இந்த கட்சியில் தலைவர் அவர்களை அவரது வாயாளர் என்று அவரை சந்தித்த பொழுது சொன்னார், நாங்கள் அவரை கட்சியில் இருந்து விலகிவிட்டோம் என்று நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. கல்முனையில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனை நாங்கள் பேசி தீர்ப்போம். அதற்கான தீர்வு இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டு நாங்கள் பிச்சைக்காரரின் பொன்போல் மக்களின் உணர்வுகளோடு நாம் விளையாட முடியாது. இதைத்தான் 20 வருடமாக செய்து கொண்டு வந்த அந்த நபர் எந்த சகோதர இனத்தை பற்றி அவதூறு சொன்னாரோ அந்த சகோதர இனத்தில் இருந்து வந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் இங்கே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும், இங்கே பிரதிநிதித்துவம் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆரம்பமான இந்த கூட்டம் இவர்களை போல கேவலமான அந்த அரசியல்வாதிகளை நமது சமூகம் அடையாளம் கண்டு துரத்தி அடைக்கின்ற காலம் எந்த அளவுக்கு என்றால் கல்முனை தொகுதியில் திரும்பிவிடக் கூடாது என்று நம்ம கௌரவத்துக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் அவர்கள் சமாதானையில் இருக்கின்ற ஒரு திசைகாட்டிக்கு பின்னால் சென்றார். இவரது முழுமை அவரும் இல்லை. இதான் நடந்தது.